கர்த்தருடைய வசனத்துக்கு போவோம். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன், அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தின் பின்னணி பாபிலோன் தேசத்தில் அடிமைப்பட்டு போயிருந்த இந்த யூதா ஜனங்களை ஆண்டவர் அங்கிருந்து பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வருவதற்காக அவர்களை கொண்டு வந்தார். ஆனால் சில மக்கள் பாபிலோனில் இருந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கண்டிப்பாக அந்த தேசத்தை விட்டு என்னிடத்தில் வருவீர்கள். 4ஆம் வசனம் சகரியா 2:4. இவனை அவர் நோக்கி நீ ஓடி இந்த வாலிபனத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், வாலிபனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும், எருசலேம் தன் நடுவிலே கூடும், மனுஷரின் திரளினாலும் மனுஷனின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். மதில் இல்லாத பட்டணங்கள் போல வாசஸ்தலமாகும். எருசலேமை விட்டு ஜனங்கள் போய்விட்டார்கள், பாபிலோனுக்கு அடிமைத்தனத்துக்கு போனார்கள். இந்த எருசலேம் ஒரு வெறுமையான இடமாய் மாறினது. அங்கு வெகு சில மக்களை வசித்து வந்தார்கள். ஆனால் இந்த வாலிபனுக்கு ஓடிப்போய் சொல்லு, தூதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த வாலிபன்? சகரியா தீர்க்கதரிசி ஆகிய இந்த வாலிபன். சகரியா தீர்க்கதரிசி ஒரு வாலிபன். அவன் தரிசனங்களை கண்டு இருக்கிறவன், தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற அவன். ஓடிப்போய் சொல்லு, இந்த பட்டணம் மறுபடியும் ஜனங்களால் நிரம்பும். பாபிலோனிலிருந்து ஜனங்கள் இந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள். ஆகினால் இந்த பட்டணம் மதிலில்லாத பட்டணம் போல, மதில் என்று சொன்னால் ஒரு அளவுக்கு மக்கள் அந்த இடத்துக்கு வந்த பின்பு அதுக்குள்ளதான் அந்த மதிலுக்குள்ளே இருக்கணும். ஆனால் அந்த மதிலை விட்டு தாண்டி போகத்தக்கதான விரிவுபடுத்தப்பட, இடங்கள் விரிவாக்கப்பட இந்த பட்டணம் மறுபடியும் கட்டப்படும் என்று சொல்லி, அது மதிலில்லாத பட்டணமாக அது மாறும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன், அதன் நடுவில் மகிமையாக நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தன்னுடைய சபையின் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அக்கினி மதிலாக இருப்பேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் சபைக்கும் ஒரு அக்கினி மதிலை வைக்கிறார். அல்லேலூயா. அக்கினி மதில் என்று சொல்லும்போது அதில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இது ஒரு தேவனுடைய அக்கினி. ஆமென். இந்த தேவ அக்கினி வித்தியாசமானது. ஆண்டவர் மோசேக்கு தரிசனம் கொடுத்த போது ஒரு முட்செடி அக்கினியினால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த அக்கினி முட்செடியை அழிக்கவில்லை. ஆனால் அந்த அக்கினி நடுவே இருந்து ஆண்டவர் மோசேயோடு கூட பேசினார் என்பதை பார்க்கிறோம். இந்த தேவனுடைய அக்கினி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த மாதத்திலே பாதுகாப்பதாக. ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த அக்கினி என்பது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்,
நீங்கள் அக்கினியில் வேகாத ஊழியங்களை கட்டுங்கள். உங்கள் ஊழியம் மரம், புல், வைக்கோல் போன்ற ஊழியமாக இருக்கக்கூடாது. உங்கள் ஊழியம் விலையேற பெற்ற கற்களினாலும் பொன்னினாலும் வெள்ளியினாலும் கட்டப்படுவதாக. ஏனென்றால் இப்படிப்பட்ட பொருட்கள் அக்கினி வழியாக போகும்போது அது ஜொலிக்க ஆரம்பிக்கும். அழுக்குகள் நீக்கப்பட்டு அது விலையேற பெற்றதாக மாறும். அதனால் தேவனுடைய சபை அக்கினி வழியாக போக வேண்டும். அப்படி போகும்போது நமக்கு உள்ளே இருக்கிற அசுத்தங்கள், உள்ளே எரிக்கப்பட வேண்டிய காரியங்கள், அழிக்கப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் அழிந்துவிடும். சுத்தமான அல்லேலூயா புதுப்பிக்கப்பட்ட உயிர்ப்பிக்கப்பட்ட மக்களாக இந்த மாதத்தில் நாம் இருக்க வேண்டும். சபையானது அப்படித்தான் இருக்க வேண்டும். சபை பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே நிரப்பப்பட்டு அக்கினி வழியாக நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக, நம்முடைய உலக பிரகாரமான நம்முடைய ஆம்பிஷன்ஸ், உலக பிரகாரமான நம்முடைய விருப்பங்கள், உலக பிரகாரமான வாழ்க்கையெல்லாம் அக்னியினாலே சுட்டரிக்கப்பட்டு பரிசுத்தமான ஒரு பாத்திரங்களாக நாம் வாழும்போது கர்த்தருடைய மகிமை நமக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். தேவனுடைய சபைக்கு தேவனுடைய மகிமை தேவை. ஆசரிப்பு கூடாரத்தில் அந்தந்த சட்டத்தின்படி அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டு அது நிலைநிறுத்தப்படுகிற அந்த நாளில் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமை இறங்கிற்று. தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் கட்டின போது, அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கிற்று. அது மாத்திரமல்ல, தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இன்றைக்கு தேவ சபையிலே அக்கினியும் தேவ சபையிலே தேவனுடைய மகிமையும் இருப்பதற்கு நாம் எவ்வளவு தூரம் நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, ஒவ்வொரு நாளும் நல்ல தேவனோட ஜெபம் பண்ணுகிறோமோ, எவ்வளவு ஊக்கமாக இந்த மாதத்தில் ஆண்டவர் சமூகத்தில் பொறுப்பெடுத்து நாம் வந்து உபவாச இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுகிறோமோ, ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்குள்ளே அந்த தேவ மகிமையை வைத்திருப்பார். இந்த தேவ மகிமை நம் மூலமாக வெளிப்படும். ஆகினால் தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியில் அக்னி மதிலாய் இருந்து நம்முடைய நடுவிலே மகிமையாய் இருக்க, நம்முடைய குடும்பத்தில் மகிமையாய் இருக்கணும். கைகளை நல்லா உயர்த்தி, இந்த மாதத்தில் எங்கள் குடும்பத்துக்குள்ள நீர் அக்கினி மதில வையும். எந்த பிசாசின் கிரியைகள், எந்த அசுத்தாவின் கிரியைகள், எந்த செய்வினை கிரியைகள், எந்த பிசாசின் கிரியைகளும் உள்ள நுழைய முடியாது. உன்னை சுற்றிலும் அக்கினி மதில் இருக்கிறது. எந்த பாவமும், எந்த அசுத்தமும், எந்த தீய காரியங்களும் உன்னுடைய வீட்டுக்குள்ளே வர முடியாது. அதை சுற்றிலும் அக்கினி மதில் இருக்கிறது. சபையை சுற்றிலும் அக்கினி மதில் இருக்கிறது. ஆமேன். அதன் நடுவே கர்த்தர் மகிமையாய் இருப்பேன். ஹல்லேலூயா. எருசலேமே, நீ எல்லாவற்றையும் இழந்து அடிமைப்பட்டு போனாய். ஆண்டவர் மறுபடியும் உன்னை திரும்ப கொண்டு வந்து உன்னை சந்தோஷப்படுத்தி உன் நடுவிலே திரளான ஜனங்களை கொண்டு வருவார். கொண்டு வந்து அக்கினி மதிலாய் இருப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகினால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஏசாயா 49:13 வாசிப்போம். வானங்களே, வானங்களே, கெம்பீரித்து பாடுங்கள், கெம்பீரித்து பாடுங்கள். பூமியே, பூமியே, கலிகூறு, கலிகூறு. பர்வதங்களே, பர்வதங்களே, கெம்பீரமாய் முழங்குங்கள், கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார், சிறுமைப்பட்ட தம்முடையவர்கள் மேல்
இரக்கமாய் இருப்பார். இவர்கள் பாபிலோனிலிருந்து திரும்ப வரும்போது ஆண்டவர் இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் அவர்கள் வானங்கள் கெம்பீரித்து பாடுகிற அளவுக்கு ஆறுதலாய் இருக்கிறதுக்கு ஜனங்களை ஆண்டவர் திரும்ப கொண்டு வருகிறார். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல மகிமையாக இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டியது என்ன? சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள். உன்னை விடுவித்துக்கொள். அடுத்த வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் பாபிலோனிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள் என்று சொல்லுகிறார். இந்த பாபிலோனுக்கு போன மக்கள் திரும்ப அவர்கள் எருசலேமுக்கு வருவதற்கு கட்டளை பெற்றார்கள். அந்த ராஜா சொல்லிட்டான், யாரெல்லாம் நீங்கள் பாபிலோனுக்கு போகணுமோ நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போய், கோரேஸ் ராஜா உத்தரவு கொடுக்குறான், நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போங்க, போய் நீங்கள் எருசலேமுக்கு போங்க, உங்கள் ஆலயத்தை கட்டுங்கள். ஆண்டவர் எனக்கு அதை சொல்லுகிறார். ஒரு கோரேஸ் என்கிறவன் ஒரு புரஜாதி ராஜா, அந்த புரஜாதி ராஜாவை ஆண்டவர் எழுப்பி, நீ தேவ ஆலயத்தை கட்ட என் ஜனத்தை அனுப்பு என்று சொல்லி அவன் சகல காரியத்தையும் சொல்லும்போது அந்த மக்கள், நம்ம யூத ஜனம் என்ன செய்தது? அவங்க காணிக்கையை அனுப்பிட்டு ஆலயத்துக்கு நீங்கள் இந்த வெள்ளியும் பொண்ணும் எல்லாத்தையும் சேகரித்து அவங்க அனுப்பிட்டு அவங்க பாபிலோனில் உட்கார்ந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் அப்படி தான் செய்வாங்க. காணிக்கையெல்லாம் அனுப்பிட்டு எங்கே உட்காந்துடுறது? உலகத்திலே உட்காந்துடுறது. அப்படி இல்லை, எல்லாருமே உன்னை பாபிலோனிலிருந்து என்ன செய்துக்கொள், விடுவித்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்க தெளிவாக, உன்னை பாபிலோனிலிருந்து நீ விடுவித்து வேறு பிரித்துக்கொள், உன்னை பாபிலோனை விட்டு வெளியே வா. பாபிலோன் என்று சொல்லுவது உலகம், பாபிலோன் என்று சொல்லுவது நம்மை அடிமைப்படுத்துவது, பாபிலோன் என்று சொல்லுவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. பாபிலோன் 17ஆம் வெளிப்படுத்த 17, வெளிப்படுத்தல் 18 ரிலீஜியஸ் பாபிலோன். அந்த பாபிலோன் வேசிகளுக்கு தாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சாத்தானுடைய மனவாட்டியாக இருக்கிற பாபிலோன், வியாபாரமும் பொருளும் இருக்கிற பாபிலோன், பிசாசுகளின் குடியிருப்புகளாயிருக்கிற பாபிலோன் ஆகிய இந்த உலகத்தை விட்டு உன்னை விடுவித்துக்கொள். அல்லேலூயா. உன்னை விடுவித்துக்கொள். நீங்கள் தான் விடுவிக்கணும். எந்த பாவம் இருக்குதோ, எந்த காரியம் இருக்குதோ ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்கக்கூடாது, நீர் என்னை இதிலிருந்து விடுதலையாக்கும், நீர் என்னை விடுவியும் என்றுக்கில்ல. நீ விடுவித்துக்கொள். நீ விட வேண்டியதை விட்டுவிடு. ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் விட வேண்டிய நாம் பாபிலோனை விட வேண்டும். விட்டாதான் பிற்பாடு மகிமை வரும். அல்லேலூயா. அதனால் இந்த மாதத்தில் என்ன பாபிலோனுடைய குணங்கள் நம்மில் இருந்தாலும், எந்த விதமான உலக ஆசைகள் நம்மில் இருந்தாலும், நீங்கள் எருசலேமின் பரிசுத்தமான நகரத்துக்குரியவர்கள். பாபிலோன் என்று சொல்லுகிற வார்த்தை மகாபாபிலோன், மகாபாபிலோன் என்றே வரும். பரிசுத்தம் அங்கே இருக்காது. இந்த உலகம் மகா பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறது. ஆனால் தேவனோ பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சபை பரிசுத்தமாக இருக்கணும், ஊழியர்கள் பரிசுத்தமாக இருக்கணும், குடும்பங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். பாபிலோனில் இருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ளணும். பாபிலோனின் காரியமும் கழுத்தில் இருக்கும். அவைகளை நீ
எடுத்துவிடு, அறுத்துவிடு பாபிலோனை, பாபிலோனுடைய செய்கைகள் உனக்குள்ளே வேண்டாம் என்ற ஒரு உண்மையான சத்தியம் வேதத்தில் எழுதியிருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அதனால் பாபிலோனிலிருந்து உங்களை விடுவித்து கொள்ள நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். அப்பொழுது மகிமை உண்டாகும். மகிமை மாத்திரம் உண்டாவது அல்ல, கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கிற அடுத்த உண்மையான வாக்குத்தத்தம் 8ஆம் வசனம், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். கண்ணில் உள்ளே இருக்கிறது கண்மணி. அந்த கண்மணியை தொட்டா, உன்னை தொட்டா அது யாரை தொடுற மாதிரி. உங்கள் கண்மணியை தொட்டு பாருங்கள், அது எவ்வளவு சென்சிட்டிவாக இருக்குது, எவ்வளவு உணர்வுள்ளதாக இருக்குது. அதை தொட்ட உடனே அது தொடுறதுக்கு முன்னாலே அந்த கண் அதை மூடும். அதே போல தான் ஆண்டவரை உன்னை தொட்டா அவரை தொடுற மாதிரி உடனே ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராக இருப்பார். வாசிக்கலாம். உபாகமம் 32:10 வாசியுங்கள். பாழான நிலத்திலும் ஊளை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும், ஊளை விடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். அவனை உணர்த்தினார். அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். ஆண்டவர் தம்முடைய கண்மணி போல நம்மை காத்தருளுவார். நம்மை பாழான நிலத்தில் வனாந்தரத்தில் கண்டுபிடித்தார். அல்லேலூயா. நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். கண்டுபிடித்து நம்மை நடத்தி நம்மை உணர்த்தி கண்மணி போல உன்னை என்னையும் பாதுகாப்பார். பாபிலோனிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள், அதான் முக்கியம். ஏசாயா 48:20 வாசிங்க. ஏசாயா 48:20. பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், பாபிலோனிலிருந்து நீங்கள் புறப்படுங்கள். கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கல்தேயரை விட்டு நீங்கள் ஓடி வந்துடுங்க. அங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்காத, ஓடி வந்துரு. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கெம்பீரமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். வெளிப்படுத்துங்கள். பாபிலோனை விட்டு நாங்கள் ஓடி வருகிறோம், பாபிலோனை விட்டு நாங்கள் வந்துவிட்டோம். கம்பீரமாக ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட இடங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். விடுதலையாக்கி ஆண்டவர் நம்மை அற்புதமாய் காரியங்களை செய்கிறார். இந்த பாபிலோனை பற்றி நீங்கள் படிக்கும்போது அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது பாபிலோனை பற்றி அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நாம் பாருங்கள். வாசியுங்கள். 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. அது அந்த அசுத்த ஆவிகள், பறவைகள் என்று சொல்லுவது அசுத்த ஆவிகளுடைய கூடாயிருந்தது. அதை விட்டு வெளியே வரணும். 4ஆம் வசனம் 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டு அது என் ஜனங்களே நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும், அந்த பாபிலோனின் பாவத்துக்கு நீ உடன்படாமலும், அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளை விட்டு என்ன செய்யுங்க? பாவத்தை விட்டு. முதல் முக்கியமான ஒன்று தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். அந்த பாவத்துக்காக தன் ஜீவனையே கொடுத்து ரத்தம் சிந்தியிருக்கிறார். சபையே
ஊழியர்களே, விசுவாசிகளே, இந்த பாபிலோனாகிய பாவத்தை விட்டு வெளியே ஓடி வந்து விடுங்கள். எந்த பாவமும் வாழ்க்கையில் இருந்துடக்கூடாது. அந்த பாவத்தில் ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழணும். நல்ல கைகளை உயர்த்தி ஏதோ நம்ம சர்ச்சுக்கு வந்தோம், திரும்ப போனோம், இன்றைக்கி ஆண்டவர் ஆசீர்வாதம் பெற்றார், நம்ம உலகத்துக்கு போயிட்டோம், அங்கே போய் தவறு செய்து பாவத்தை செய்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதில் இருந்து ஒரு விடுதலை வரணும். உன் கோபத்தில் இருந்து, உன் எரிச்சலில் இருந்து, உனக்கு உண்டான தப்பான வார்த்தைகளில் இருந்து, பலவிதமான காரியத்திலிருந்து கர்த்தர் உன்னை உணர்த்தி கொண்டிருக்கிற அத்தனை பாவத்திலிருந்து வெளியே வா. அப்போ தான் மகிமையை நீ காண்பாய். அப்போ தான் உனக்கு அக்கினி மதில் உனக்கு இருக்கும். அப்போ தான் நீ கெம்பீரித்து ஆண்டவரை பாடி துதிக்க முடியும். அதனால் ஆண்டவர்கிட்ட இந்த ஒரு காரியத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். எங்கள் வாழ்க்கையில் அது மாத்திரம் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், எங்களை நிரப்பும், இதெல்லாம் நல்லது தான். ஆனால் இந்த ஒரு காரியத்தை தான் சபை எப்பவும் மக்களை உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்ம பாவத்துக்காக ஆண்டவர் மரித்தார். நம்ம பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். குற்றமற்றவர்களாக இருக்க, அன்புள்ளவர்களாக இருக்க, அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தக்கதாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகையினால உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக ஆண்டவர் இருப்பாராக. எந்த பாவமும் உள்ள நுழையாதபடி ஆண்டவருடைய மகிமை உன் நடுவிலே இருப்பதாக. நீ பாபிலோனை விட்டு உன்னை விடுவித்துக்கொள். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அதனால் உனக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்க. உன்னை வனாந்தரத்தில் இருந்து தெரிந்து கொண்ட தேவன் உன்னை நடத்தி, உன்னை உணர்த்தி, உன்னை அழகாக கொண்டு வந்து உன்னை கண்மணியைப் போல பாதுகாக்கிற ஒரு கர்த்தர். அப்பொழுது உனக்கு என்ன உண்டாகும்? சகரியா 2:10 வாசிப்போம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடுவிலே வந்து என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். இதுதான் நமக்கு தேவை. ஆண்டவர் நம்ம நடுவே வாசம் பண்ணணும். ஆண்டவர் நம்முடைய நடுவே அக்கினி மதிலாக இருந்து மகிமையாக இருக்கணும். கர்த்தர் நம்மை பாபிலோனிலிருந்து விடுதலையாக்கி நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும். சீயோன் குமாரத்தியே, நீ கெம்பீரித்து பாடு, சந்தோஷமாயிரு, சந்தோஷமாயிரு. இந்த மாதம் முழுவதிலும் கெம்பீரித்து பாடு, சந்தோஷமாக இரு. நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். அவர் வாசம் பண்ணுற இடம்தான் சந்தோஷமாக இருக்கும், கெம்பீரமாக இருக்கும். நம்ம வீடுகளில் ஆண்டவர் வாசம் பண்ணட்டும். ஆண்டவரை தியானம் பண்ணுங்க, ஆண்டவர் கூப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. குடும்பங்களில் சொல்லுங்க, ஆண்டவரை இந்த மாதம் முழுசும் என் வீட்டில் நீர் வந்து தங்கணும். மாதம் முழுசும் உங்களுடைய நீர் எங்களோட வாசம் பண்ணணும். அங்கே தான் எங்களுக்கு கெம்பீரம் இருக்குது, அங்கே தான் எங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, அங்கே தான் ஆண்டவர் எங்களை ஆச்சரியமாக நடத்துகிறீர். ஆகினால் எங்கள் தேவனே எங்கள் நடுவே வந்து வாசம் பண்ணும். தேவனே எங்களை தொடுகிறவன் உம்முடைய கண்மணியை தொடுகிறான். தேவனே நாங்கள் பாபிலோனை விட்டு நாங்கள் விடுவித்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே நீர் அக்கினி மதிலாக இரும். நாங்கள் எருசலேமுக்கு வந்து விடுகிறோம். அங்கே நீர் மகிமையாய் எங்கள் நடுவே இரும். எங்களை ஆசீர்வதியும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீரப்பா. பாபிலோனை விட்டு வெளியே வர உலகத்தின் பாவத்துக்குள்ளேயே வாழ்ந்து எங்கள் சந்தோஷத்தை இழந்து மகிமை இழந்திருக்கிற யாராயிருந்தாலும் இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளை பாபிலோனை விட்டு வெளியே கொண்டு வருவீராக. கொண்டு வந்து நீர் அக்கினி மதிலாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இருந்து மகிமையாய் அவர்கள் நடுவே இருந்து எங்களை தொடுகிறவன் உம்முடைய கண்மணியை தொடுகிறான்.
கண்மணி போல நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்னவரே, எங்கள் நடுவே வந்து நீர் வாசம் பண்ணுவது நிமித்தமாய் நாங்கள் கெம்பீரித்து பாடத்தக்கதாக எங்கள் உள்ளங்களை நீர் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ஓ சாந்தாராபா, கைகளை சுற்றி எல்லாரும் ஓ சாந்தாரா குரபாகாத, பயப்படாதே. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு அழைத்து உன்னை அப்படி பரிசுத்தமாக வைக்கத்தான் பாபிலோனை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நீ எருசலேமிலே வாசம் பண்ணுகிறார். எருசலேம் மகாராஜாவின் நகரம், அது ஒரு பெரிய நகரம். அங்கே தேவனுடைய அந்த ஆச்சரியமான நீர்க்கால்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. செழிப்புள்ள சமாதானமுள்ள ஒரு இடமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அங்கே ஒரு நதி உண்டு. அந்த நதி அந்த இடத்தை செழிப்பாக்கும். கர்த்தாவே, எருசலேமின் அனுபவங்களை எங்களுக்கு தாரும். பரிசுத்தமான நகரமாக வாழ உதவி செய்யும். சுற்றிலும் அக்கினி மதிலாக இரும். வேலை ஸ்தலத்தில் உனக்கு அக்கினி மதிலாக இருப்பார். உன் வீட்டு பக்கத்தில் உனக்கு அக்கினி மதிலாக இருப்பார். ஆண்டவர் உன் சொந்த குடும்பத்தில் உன்னை வைத்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் அக்கினி மதிலாக இருப்பதை மற்றவர்கள் கண்டுகொள்வார்கள். சத்துரு உட்புகுதல் இராது. கர்த்தர் உன்னை காத்து கொள்ளுகிறார். கர்த்தருடைய கரம் உன் மேலே இறங்கி உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்கிற கரமாய் இருக்கிறதை இந்த மாதத்தில் கண்டு கர்த்தரை தொழுதுகொள். கர்த்தரை துதி. கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தருக்குள் கெம்பீரமாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய பந்திக்கு நம்மை ஆயத்தமாக்குவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.